இணைப்பு பாட பயிற்சி. பாடம் சமூக அறிவியல். வகுப்பு 4. நாள் 1 மற்றும் 2. பக்கம் எண் 34 முதல் 38 வரை. அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இணைப்பு பாட பயிற்சி. வகுப்பு 4ஆம் வகுப்பு. பாடம் சமூக அறிவியல். நாள் 1. தலைப்பு குழந்தைகள் பாதுகாப்பு சிறார் மைய உதவி எண். முதலில் 1996ஆம் ஆண்டில் ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது. இத்திட்டத்தின்படி சிறார் நல மையம் துவங்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றது. சிறார் உதவி மையம் உதவி மற்றும் பாதுகாப்பு தேவைப்படும் குழந்தைகளுக்கு உதவுகின்றது. சிறார் உதவி மைய எண் 1098 ஆகும். இந்த எண்ணை சம்பந்தப்பட்ட குழந்தைகளோ அல்லது அக்குழந்தைகளுக்கு உதவி செய்ய எண்ணும் நபர்கள் மூலமாகவோ தொடர்பு கொண்டால் அக்குழந்தைகளுக்கு தேவையான உதவியும் பாதுகாப்பையும் இம்மையம் உறுதி செய்கிறது. குழந்தை தொழிலாளர்களாக பணிபுரியும் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு சிறார் உதவி மைய எண் உதவுகிறது. சிறார் உதவி மைய எண் எதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தை தொழிலாளர்கள், பெற்றோர்களால் கைவிடப்பட்டவர்கள், சிறப்பு தேவையுடைய குழந்தைகள், தெருக்களில் வளரும் குழந்தைகள், இவங்கெல்லாம் உடனடியா 1098 என்ற எண்ணை தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு தேவையான உதவியையும் பாதுகாப்பையும் இந்நிறுவனம் உறுதி செய்கிறது. குழந்தைகளே, நாம் மீண்டும் ஒரு முறை பார்ப்போமா? சிறார் உதவி மைய எண் எதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தை தொழிலாளர்கள், பெற்றோர்களால் கைவிடப்பட்டவர்கள், சிறப்பு தேவையுடைய குழந்தைகள், தெருக்களில் வளரும் குழந்தைகள், இவங்கெல்லாம் உடனடியா 1098 என்ற எண்ணை தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு தேவையான உதவியையும் பாதுகாப்பையும் இந்நிறுவனம் உறுதி செய்கிறது. அடுத்து நாம் பார்க்க போவது போக்சோ சட்டம் பற்றியது. போக்சோ சட்டம் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டமாகும். போக்சோ என்பதன் விரிவாக்கம் புரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்ஸ். இச்சட்டமானது 2012ஆம் ஆண்டு மே மாதம் இயற்றப்பட்டது. இது இந்தியாவில் உள்ள குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க உருவான சட்டம் ஆகும். வயது வரம்பும் 18 இருந்து 16 மற்றும் 12 என வகைப்படுத்தப்பட்டு பிரிவுகள் சேர்க்கப்பட்டுள்ளது. போக்சோ சட்டத்தின்படி யாரெல்லாம் வழக்கு தொடரலாம்? 18 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகள் மற்றும் 16 வயதிற்குட்பட்ட ஆண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்படும் பொழுது இச்சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரலாம். 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பாதிக்கப்படும் பொழுது இந்தியன் பீனல் கோட், அதாவது இந்திய தண்டனை சட்டப்படிதான் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். 18 வயதிற்கு உட்பட்ட பெண்ணை 16 வயதிற்குட்பட்ட ஆண் பாலியல் வன்கொடுமை செய்யும் பொழுது அவர்களை இளம் சிறார் சட்டத்தின் மூலம் வழக்கு தொடர முடியும். பாதிக்கப்பட்ட ஆண் குழந்தையோ அல்லது பெண் குழந்தையோ அவர்கள் காவல் நிலையம் சென்று வழக்கு தொடர வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் சில்ட்ரன் ஹெல்ப்லைன், அதாவது 1098 என்ற எண் மூலமாக தொடர்பு கொண்டு வழக்கை பதிவு செய்யலாம். காவல் நிலையத்தில் அவர்கள் புகாரை பெற்றபின் முறையாக FIR பதிவு செய்த பின்புதான் விசாரணை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. FIR பதிவு செய்யும் முன்பே வழக்கை தொடரலாம். மேலும் குழந்தைகளிடம் விசாரிக்கும் பொழுது அவர்களிடம் வெளிப்படையான விசாரணை அவசியம் இல்லை, அவர்களிடம் ரகசியமாக விசாரிக்கலாம் எனவும் இந்த போக்சோ ஆக்ட் இடம் கொடுக்கிறது. விசாரணைக்காக காவலர்கள் குழந்தைகள் வீட்டுக்கு செல்லும் பொழுது சீருடை அணியாமல் எளிய உடையில்தான் செல்ல வேண்டும். விசாரணை மிகவும் ரகசியமாக இருக்க வேண்டும். குழந்தைகள் படிக்கும் பள்ளியோ அடையாள அட்டையோ குழந்தைகள் பெற்றோர்களின் முகவரியோ எதையும் தெரியப்படுத்தக்கூடாது என்பது அவசியம். குழந்தைகள் யார் மீது குற்றம் சாட்டுகிறார்களோ அவர்களை வைத்துக் கொண்டே விசாரணை நடத்தக்கூடாது. அவர்கள் அக்குழந்தைகளை மிரட்டியோ அல்லது குற்றத்தை மறைக்கவோ வாய்ப்பிருப்பதால் குற்றம் சாட்டியவரையும் குற்றம் சாட்டப்பட்டவரையும் தனித்தனியே விசாரணை செய்ய வழி செய்கிறது. போக்சோ சட்டத்தின் சிறப்பம்சங்கள்: 12 வயதிற்கு உட்பட்ட சிறுமிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செய்யும் குற்றவாளிகளுக்கு
அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை அளிக்க அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 18 வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளும் ஆண் பெண் பாலின வித்தியாசமின்றி இந்த வழக்கானது 30 நாட்களுக்குள் குழந்தைகளின் சாட்சியங்களின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டு 365 நாட்களுக்குள் இந்த வழக்கு நடத்தி முடிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது போக்சோ சட்டத்தின் சிறப்பம்சம் ஆகும். சாதாரண குற்றவாளிகளை விட அதிக தண்டனை காவல்துறை, இராணுவம், ஆசிரியர் ஆகிய உயர் பதவியில் உள்ளவர்கள் செய்யும் பொழுது விதிக்கப்பட வேண்டும் என்பது இதனுடைய கட்டாயமாகும். குடும்ப உறுப்பினர்களே குற்றம் செய்திருந்தால் அக்குழந்தைகளை சிறார் மையத்தில் சேர்த்து பாதுகாப்பு தருகிறது. உயர் காவல்துறை அதிகாரிகள் விசாரணையின் போது சீருடை இல்லாமல் எளிய உடையில் விசாரணை செய்ய வேண்டும் என்பது இச்சட்டத்தின் சிறப்பம்சம் ஆகும். அக்குழந்தைக்கு மருத்துவ உதவிகள் தேவைப்படின் மருத்துவ உதவி பெற இச்சட்டம் குழந்தைக்கு வழி செய்கிறது. குற்றம் செய்தவர் ஒரு வழியிலும் தப்பித்து விடாமல் பாதுகாக்கிறது. எந்த ஒரு ஊடகத்தினருக்கும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் பெயரையோ புகைப்படங்களையோ வெளியிட அனுமதி இல்லை என்பது இச்சட்டத்தின் சிறப்பம்சம் ஆகும். நிவாரணத் தொகை வழங்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்ட 30 நாட்களுக்குள் வழங்க வேண்டும் என்பது இச்சட்டத்தின் சிறப்பம்சம் ஆகும். பாதிக்கப்பட்டவரின் காவல் நிலைய எல்லையை காரணம் காட்டி வழக்கை விசாரிக்க தாமதப்படுத்தக் கூடாது என இச்சட்டம் கூறுகிறது. குழந்தைகளே, நாம் மீண்டும் ஒருமுறை பார்ப்போமா? போக்சோ சட்டத்தின் சிறப்பம்சங்கள். 12 வயதிற்கு உட்பட்ட சிறுமிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செய்யும் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை அளிக்க அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 18 வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளும் ஆண் பெண் பாலின வித்தியாசமின்றி இந்த வழக்கானது 30 நாட்களுக்குள் குழந்தைகளின் சாட்சியங்களின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டு 365 நாட்களுக்குள் இந்த வழக்கு நடத்தி முடிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது போக்சோ சட்டத்தின் சிறப்பம்சம் ஆகும். சாதாரண குற்றவாளிகளை விட அதிக தண்டனை காவல்துறை, இராணுவம், ஆசிரியர் ஆகிய உயர் பதவியில் உள்ளவர்கள் செய்யும் பொழுது விதிக்கப்பட வேண்டும் என்பது இதனுடைய கட்டாயமாகும். குடும்ப உறுப்பினர்களே குற்றம் செய்திருந்தால் அக்குழந்தைகளை சிறார் மையத்தில் சேர்த்து பாதுகாப்பு தருகிறது. உயர் காவல்துறை அதிகாரிகள் விசாரணையின் போது சீருடை இல்லாமல் எளிய உடையில் விசாரணை செய்ய வேண்டும் என்பது இச்சட்டத்தின் சிறப்பம்சம் ஆகும். அக்குழந்தைக்கு மருத்துவ உதவிகள் தேவைப்படின் மருத்துவ உதவி பெற இச்சட்டம் குழந்தைக்கு வழி செய்கிறது. குற்றம் செய்தவர் ஒரு வழியிலும் தப்பித்து விடாமல் பாதுகாக்கிறது. எந்த ஒரு ஊடகத்தினருக்கும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் பெயரையோ புகைப்படங்களையோ வெளியிட அனுமதி இல்லை என்பது இச்சட்டத்தின் சிறப்பம்சம் ஆகும். நிவாரணத் தொகை வழங்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்ட 30 நாட்களுக்குள் வழங்க வேண்டும் என்பது இச்சட்டத்தின் சிறப்பம்சம் ஆகும். பாதிக்கப்பட்டவரின் காவல் நிலைய எல்லையை காரணம் காட்டி வழக்கை விசாரிக்க தாமதப்படுத்தக் கூடாது என இச்சட்டம் கூறுகிறது. போக்சோ சட்டப்பிரிவு மற்றும் குற்றங்களுக்கான விவரங்கள், அதற்குண்டான குறைந்தபட்ச அதிகபட்ச தண்டனைகள். பிரிவு 3 மற்றும் 4 குற்றங்களுக்கான விவரங்கள். குழந்தைகளை பாலியல் வன்புணர்ச்சிக்கு உட்படுத்துவது குற்றமாகும். குறைந்தபட்சமாக 7 ஆண்டு சிறை தண்டனையும் அதிகபட்சமாக ஆயுள் தண்டனையும் வழங்கப்படும். அபராதம் உண்டு. பிரிவு 5 மற்றும் 6 பாலியல் வன்கொடுமை பெற்றோர் அல்லது கார்டியன், ஆசிரியர் அல்லது காவல்துறை அதிகாரி உட்பட்டவர்கள் மேற்கொள்ளும் குற்றமானது குறைந்தபட்சமாக 10 ஆண்டு சிறை தண்டனையும் அதிகபட்சமாக ஆயுள் தண்டனையும் அபராதமும் உண்டு. பிரிவு 7 மற்றும் 8 படி குழந்தைகளை அவர்களின் அந்தரங்க உறுப்புகளை தொடுவது அல்லது தொட வைப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும். குறைந்தபட்சமாக 3 ஆண்டு சிறை தண்டனையும் அதிகபட்சமாக 8 ஆண்டு சிறை தண்டனையும் அபராதமும் உண்டு. குழந்தைகளே, நாம் மீண்டும் ஒருமுறை பார்ப்போமா? போக்சோ சட்டப்பிரிவு மற்றும் குற்றங்களுக்கான விவரங்கள், அதற்குண்டான குறைந்தபட்ச அதிகபட்ச தண்டனைகள். பிரிவு 3 மற்றும் 4 குற்றங்களுக்கான விவரங்கள். குழந்தைகளை பாலியல் வன்புணர்ச்சிக்கு உட்படுத்துவது குற்றமாகும். குறைந்தபட்சமாக 7 ஆண்டு சிறை தண்டனையும் அதிகபட்சமாக ஆயுள் தண்டனையும் வழங்கப்படும். அபராதம் உண்டு. பிரிவு 5 மற்றும் 6 பாலியல் வன்கொடுமை பெற்றோர்
அல்லது கார்டியன், ஆசிரியர் அவர்களது அல்லது காவல்துறை அதிகாரி உட்பட்டவர்கள் மேற்கொள்ளும் குற்றமானது குறைந்தபட்சமாக 10 ஆண்டு சிறை தண்டனையும் அதிகபட்சமாக ஆயுள் தண்டனையும் அபராதமும் உண்டு. பிரிவு 7 மற்றும் 8 படி குழந்தைகளை அவர்களின் அந்தரங்க உறுப்புகளை தொடுவது அல்லது தொட வைப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும். குறைந்தபட்சமாக 3 ஆண்டு சிறை தண்டனையும் அதிகபட்சமாக 8 ஆண்டு சிறை தண்டனையும் அபராதமும் உண்டு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சிறார் உதவி மைய எண் முதலில் நிறுவப்பட்ட திட்ட ஆண்டு 1999, 1908, 1860, 1996. சிறார் உதவி மைய எண் முதலில் நிறுவப்பட்ட திட்ட ஆண்டு 1999, 1908, 1860, 1996. ஆம், மிகவும் சரியான விடை 1996 என்பது. சிறார் உதவி மைய எண் எது? 1098, 1089, 1099, 1998. சிறார் உதவி மைய எண் எது? 1098, 1089, 1099, 1998. மிகவும் சரி, 1098 என்பது. சிறார் உதவி மைய எண் டேஸ் வயது குழந்தைகளுக்கு உதவுகிறது. 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு. மிகவும் நன்று. சிறார் உதவி மையம் குழந்தைகளுக்கு உதவுகிறது. எவ்வகையான குழந்தைகளுக்கு? தொழிலாளர்களாக பணிபுரியும், வீட்டு பாடத்திற்கு உதவி தேவைப்படும். ஆ மற்றும் ஆ இரண்டும் சரி, ஆ மற்றும் ஆ இரண்டும் தவறு. சிறார் உதவி மையம் குழந்தைகளுக்கு உதவுகிறது. எவ்வகையான குழந்தைகளுக்கு? தொழிலாளர்களாக பணிபுரியும், வீட்டு பாடத்திற்கு உதவி தேவைப்படும். ஆ மற்றும் ஆ இரண்டும் சரி, ஆ மற்றும் ஆ இரண்டும் தவறு. மிகவும் நன்று. தொழிலாளர்களாக பணிபுரியும் குழந்தைகளுக்கு. போக்சோ ஆக்ட் இயற்றப்பட்ட ஆண்டு 2000, 2008, 2010, 2012. போக்சோ ஆக்ட் இயற்றப்பட்ட ஆண்டு 2000, 2008, 2010, 2012. மிகவும் நன்று, 2012. குழந்தைகளே, இதுவரை குழந்தைகள் பாதுகாப்பு, சிறார் உதவி மைய எண், சிறார் உதவி மையம், போக்சோ சட்டத்தின் சிறப்பம்சங்கள், சட்ட பிரிவுகள், குறைந்த அதிகபட்ச தண்டனை ஆகியன குறித்து விரிவாக பார்த்தோம். மேலும் அடுத்த பாடத்தில் இதனையும் பற்றி மிகவும் விரிவாக பார்ப்போமா? நன்றி குழந்தைகளே. இணைப்பு பாட பயிற்சி. வகுப்பு 4ஆம் வகுப்பு. பாடம் சமூக அறிவியல். நாள் 2. பாடத் தலைப்பு குழந்தைகளின் பாதுகாப்பு பற்றி அறிந்து கொள்ளுதல். பாதுகாப்பான தொடுதல், பாதுகாப்பற்ற தொடுதல் குறித்து அறிந்து கொள்ளுதல். பக்கம் 37, 38. குழந்தைகளே, முந்தைய பாடத்தில் சிறார் உதவி மையம், சிறார் உதவி மைய எண், சிறார் உதவி மையத்தின் முக்கிய பணிகள், போக்சோ சட்டம், தண்டனைகள், அதன் முக்கிய அம்சங்கள் குறித்து விரிவாக பார்த்தோம் அல்லவா? இப்பொழுது அவற்றிலிருந்து வினாக்கள் கேட்டு நினைவு கூறுவோமா? கேள்வி 1. சிறார் உதவி மைய எண் எது? 1098. சிறார் உதவி மைய எண் எது? 1098. ஆம், மிகவும் நன்று. சிறார் உதவி மைய திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு எது? 1996. சிறார் உதவி மைய திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு எது? 1996. ஆம், மிகவும் நன்று. சிறார் உதவி மைய எண் எந்த வயது பிரிவினருக்கானது? 18 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கானது. சிறார் உதவி மைய எண் எந்த வயது பிரிவினருக்கானது? 18 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கானது. நன்று. போக்சோ சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 2012. போக்சோ சட்டம்
எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 2012. நன்று. போக்சோ சட்டத்தின் விரிவாக்கம் என்ன? ஆம், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்ஸ். போக்சோ சட்டத்தின் விரிவாக்கம் என்ன? ஆம், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்ஸ். குழந்தைகளே, பெண் குழந்தைகள் நாட்டின் வரம். அத்தகைய வரத்தினை போற்றி பாதுகாப்பது நம் அனைவரின் கடமை ஆகும். உங்களுக்கு கவிதை என்றால் மிகவும் பிடிக்கும் அல்லவா? நான் உங்களுக்கு சிறிய கவிதை கூறப்போகிறேன், கேட்டு மகிழுங்கள். பெண் குழந்தைகள் அழகின் பிறப்பிடம், அன்பின் வாழ்விடம், ஆசைகளின் நிறைவிடம். பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோருக்கு தெரியும் முதியோர் இல்லம் நமக்கு இல்லை என்று. ஆண் குழந்தை என்பது வாரிசு, பெண் குழந்தை என்பது பரிசு. குழந்தைகள் கடவுளுக்கு நிகரானவர்கள், கள்ளம் கவடம் இல்லா அரும்புகள். இன்றைய கால சூழலில் நாம் பிள்ளைகளிடம் நேரம் செலவழிப்பது அத்தியாவசியமாகிறது. பெற்றோர்கள் தான் பிள்ளைகளின் முதல் உலகம். பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தான் வந்து அணையும். கேள்வி மீது கேள்விகள் கேட்கும். தன்னிடம் அன்பு செலுத்துகிறார்களா, நம்மிடம் நேரம் செலவழிக்கிறார்களா என்று எதிர்பார்க்கும். பணம் சேர்ப்பதிலேயே நாம் நேரம் செலவழிப்பதை விடுத்து நாம் வாழ்வது பிள்ளைகளுக்காக என்பதை முன்னிறுத்த வேண்டும். பெற்றோர்களின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்காத பட்சத்தில் குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றோரை விட்டு விலகி நட்பு வட்டத்தை நோக்கி செல்லும். நட்பு வட்டாரம் நன்றாக அமைந்தால் நல்லது. கெட்ட நட்பு அமைந்தால் குழந்தைகளின் வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிடும். புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, போதைப் பொருளுக்கு அடிமையாவது, பெண்ணிடம் தவறாக நடப்பது அத்தனையும் பிள்ளைகள் பெற்றோர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதில்லை, நட்பு வட்டாரங்களிலிருந்தே கற்றுக்கொள்கின்றனர். அத்தகைய சூழ்நிலைக்கு தள்ளுவது யார்? பெற்றோர்கள் தானே. படர்கின்ற செடியானது பக்கத்திலே பந்தல் போட்டால் பந்தலிலே படரும், இல்லாவிட்டால் முள்செடியில் தானே படரும். பெற்றோர்கள் பக்கத்தில் இருந்து குழந்தைகளிடம் நேரம் செலவிட்டால் குழந்தைகள் எல்லாவற்றையும் பெற்றோர்களிடத்தில் சொல்வார்கள். உளவியல் ரீதியாக 3 நேரம் பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் நேரம் செலவழிக்க வேண்டும். 1. பிள்ளைகளை காலையில் எழுப்பும் பொழுது. 2. பள்ளியிலிருந்து பிள்ளைகள் வீட்டுக்கு வந்த பிறகு. 3. இரவு தூங்குவதற்கு முன் நல்ல கதைகள், வெற்றியாளர்களின் வரலாறுகள் குழந்தைகளை பாராட்டி தூங்க வைத்தல். இவ்வாறு செய்வதால் குழந்தைகள் நன்கு உறங்கி தன்னம்பிக்கை பெறுவர். 3 முறையாவது பெற்றோர்கள் கண்ணுக்கு நேராக பார்த்து பேச வேண்டும் என்பது உளவியல் ரீதியான நேர்மறை கருத்தாகும். குட் டச், பேட் டச். குழந்தைகளே, உங்களை பெற்றோர் எவ்வாறு கொஞ்சுவார்கள்? கன்னத்தை பிடிப்பது, தலையை வருடுவது, முத்தம் கொடுப்பது, கட்டி தழுவுவது. இவ்வாறு பெற்றோர்களால் உங்களுக்கு எவ்வித தீங்கும் நேர வாய்ப்பில்லை. அதே சமயம் உங்களின் உறவினர்களோ பக்கத்து வீட்டில் உள்ளவர்களோ முன்பின் அறிமுகமில்லாத நபர் உங்களை தொட அனுமதித்தல் கூடாது. 3 வயது முதலே பெண் மற்றும் ஆண் குழந்தைகளுக்கு குட் டச் மற்றும் பேட் டச் சொல்லிக் கொடுத்தல் வேண்டும். பெண் குழந்தைகளே, உங்கள் உடை விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை. நாகரிகம் என்ற பெயரில் இறுக்கமான ஆடைகளையோ குட்டையான ஆடைகளையோ அணிவதை தவிர்க்க வேண்டும். பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் மிக நெருங்கிய உறவுகளுக்கிடையேயும் நிகழும். எனவே பெண் குழந்தைகளை மிகவும் கவனமாகவும் அன்புடனும் வளர்க்க வேண்டும். குழந்தைகளை தைரியமாகவும் பாதுகாப்பாகவும் வளர்க்க வேண்டும். ஆண் குழந்தைகளின் பெற்றோராக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளின் பெற்றோராக இருந்தாலும் அவர்களுக்கு குட் டச், பேட் டச் குறித்து கற்றுத்தர வேண்டும். முதலில் சைல்ட் அபியூஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். குழந்தைகளை பாலியல் ரீதியான அணுகுமுறையுடன் தொடுதல், கிள்ளுதல், தழுவுதல் ஆகிய அனைத்தும் பாலியல் வன்கொடுமை ஆகும். பெற்றோர்கள் பக்குவமாக குழந்தைகளுக்கு குட் டச், பேட் டச் அப்படின்னா என்னன்னு கத்துத்தரணும். நிறைய பெற்றோருக்கு இது ஒரு சென்சிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. குழந்தைகளுக்கு எப்படி பாதுகாப்பான தொடுதல், பாதுகாப்பற்ற தொடுதல் கற்றுத்தருவது என்பது இன்றுமே சிலருக்கு புரியாத புதிராகவே உள்ளது. குட் டச், பேட் டச் பற்றி கற்றுத்தருவது மிகவும் பக்குவமான கையாளப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும். குட் டச், பேட் டச் குறித்த விழிப்புணர்வு என்பது பெண் குழந்தைகள் மட்டுமின்றி ஆண் குழந்தைகளுக்கும் ரொம்பவே முக்கியமானது. ஏனென்றால் இன்றைக்கு உள்ள கணக்கெடுப்பின்படி ஆண் குழந்தைகளும் இந்த தொல்லைக்கு ஆளாகின்றனர். அதனால் இதனை ஆரம்பிக்க வேண்டிய வயது என்னவென்றால்
எப்பொழுது அந்த குழந்தை பெற்றோர்களின் கண்காணிப்பிலிருந்து வெளியே செல்கின்றதோ அப்பொழுது ஆரம்பிக்க வேண்டும். அதாவது நம்ம குழந்தைய முதலாக பள்ளிக்கு அனுப்பும் வரை கோழி குஞ்சை தாய்க்கோழி அரவணைப்பது போல் அரவணைக்கிறோம். ஆனால் குழந்தை ப்ரீ ஸ்கூலுக்கோ செல்லும் பொழுது குழந்தைகள் சமுதாயத்தில் பலதரப்பட்ட மக்களை சந்திக்க நேர்கிறது. உதாரணமாக வேன் டிரைவர், ஆட்டோ டிரைவர், ஸ்கூல் டீச்சர்ஸ், சமுதாயத்தின் பலதரப்பட்ட மக்களை சந்திக்க நேர்கிறது. அதேபோல் வீட்டில் பல நபர் இருக்கக்கூடிய கூட்டு குடும்பமாக இருந்தால் பிறந்ததில் இருந்தே அதற்கு தகுந்த ப்ரீகாஷன்ஸ் உடனே வளர்க்க வேண்டும். அதாவது குழந்தையின் மறைவிடங்கள் யார் பார்வைக்கும் படாமல் வளர்த்தோம் எனில் குழந்தையும் காலப்போக்கில் அதற்கு தகுந்தாற்போல் பழகிக்கொள்ளும். பாதுகாப்பான தொடுதல், அதாவது குட் டச். குழந்தையின் தலையை மென்மையாக வருடி கொடுத்தால் அது குட் டச். குழந்தையின் கன்னத்தை மெதுவாக தடவி கொடுத்தால் அதுவும் குட் டச். மென்மையாக நெற்றியில் முத்தம் கொடுத்தால் அது குட் டச். அதேபோல் எந்த பாகம் உடைக்கு வெளியே தெரிகிறதோ அங்கே தொட்டால் அது குட் டச். தலை, நெற்றி, கைகள், விரல்கள், கால்கள் இவற்றை தொட்டால் அது குட் டச். பாதுகாப்பற்ற தொடுதல், அதாவது பேட் டச். உதடு, கழுத்தின் கீழ்ப்பகுதி, வயிறு, இரு கால்களுக்கு இடைப்பட்ட பகுதி, பின்புறம் அதாவது முதுகின் கீழ்ப்பகுதி, தொடைப்பகுதி ஆகியவற்றை தொட்டால் அது பாதுகாப்பற்ற தொடுதல், அதாவது பேட் டச். இப்படின்றத நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். பேட் டச் செய்யும் நபரிடம் நிற்கவோ பேசவோ கூடாது. அந்த இடத்தை விட்டே அகன்று விட வேண்டும் அப்படின்னு நம்ம குழந்தைகளுக்கு கத்துத்தரணும். பேட் டச் செய்யும் நபரிடம் பயப்படாமல் தைரியமாக அம்மா அப்பாவிடம் சொல்லிவிடுவேன் என்று மிரட்ட கற்றுத்தர வேண்டும். நம் உடல் நம் உரிமை. எனவே அதனை பிறர் நம் அனுமதியின்றியோ அத்துமீறியோ தொட அனுமதித்தல் கூடாது. முன்பின் தெரியாத நபர் இனிப்பு பண்டங்கள் கொடுத்தோ விளையாட்டு பொருட்கள் கொடுத்தோ உங்களிடம் தவறாக நடக்க முயன்றால் அவ்விடத்திலிருந்து உடனடியாக அகன்றுவிட வேண்டும். நீங்கள் யாரை மிகவும் நம்புகிறீர்களோ அவர்களிடம் உடனடியாக கூற வேண்டும். அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, ஆசிரியர் ஆகியோரிடம் கூறி அவர்களது ஆலோசனை பெறலாம். பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்ற பாரதியின் பாடல் வரிகளுக்கு ஏற்ப தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் செயல்பட வேண்டும். ஏனெனில் இதில் உங்கள் தவறு ஏதும் இல்லை. உன் நம்பிக்கைக்குரியவரிடம் கூறி அவர்களது உதவியை பெறலாம். மருத்துவர் உங்களை பரிசோதிக்கும் பொழுது, அதுவும் பெற்றோர் முன்னிலையில் உங்களுடைய அந்தரங்க பகுதிகளை பரிசோதித்தா அது குட் டச். அதுவே அலோ பண்ணக்கூடாது, பெற்றோர்கள் முன்னிலையில இல்லாம இருந்தா. இதை எளிமையா எப்படி சொல்லலாம்னா, குழந்தையின் உள்ளாடைகளால் மூடப்பட்ட பகுதிகள் அனைத்துமே அது பிரைவேட் பார்ட்ஸ், அதாவது தனிப்பகுதி. அந்த பகுதியை யாராவது தொட்டா அது பேட் டச். பெற்றோர்கள் குழந்தைகள் பள்ளியிலிருந்து வந்த பிறகு அன்று நடந்த விஷயங்கள் பற்றி கேட்க வேண்டும். சந்தோஷம் கொடுத்தது எது, பயம் கொடுத்தது எது என்பன போன்ற வினாக்கள் கேட்டல் வேண்டும். குட் டச் ஆனது பாதுகாப்பான உணர்வை தரும். அதாவது தலையை வருடுவது, நெற்றியில் முத்தம் கொடுப்பது, கை கொடுப்பது இவை குழந்தைகளுக்கு பாதுகாப்பான உணர்வை தரும். பேட் டச் ஆனது கோபம், பயம், கவலை, விரக்தி போன்ற பாதுகாப்பற்ற உணர்வை தரும். ஒவ்வொரு மாணவனும் சேகரித்து வந்த புகைப்படங்களை நல்ல தொடுதல், கெட்ட தொடுதல் என வகைப்படுத்த வேண்டும். சரிதானே குழந்தைகளே? மாணவர்களே, நான் கேட்கும் வினாக்களுக்கு விடை கூறுங்கள் பார்க்கலாம். சிறார் உதவி மைய எண் எது? ஆம், 1098 என்பது மிகச் சரியான விடை.
குழந்தையின் பெற்றோர் முன்னிலையில் மருத்துவர்கள் பரிசோதிக்கும் போது குழந்தையின் தனிப்பட்ட பகுதியை தொடுதல் பாதுகாப்பான தொடுதலா, பாதுகாப்பற்ற தொடுதலா? ஆம், பாதுகாப்பான தொடுதல். குழந்தைகளே, இந்த வகுப்பில் குழந்தைகள் பாதுகாப்பு, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு, நல்ல தொடுதல், கெட்ட தொடுதல் குறித்து விரிவாக பார்த்தோம் அல்லவா? இதனை மனதில் வைத்து நம் அன்றாட வாழ்வில் நம்மையும் நம் உடலையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மாணவர்களே, இந்த இணைப்பு பாட பயிற்சிக்கான மதிப்பீட்டு வினாக்களை உங்கள் குறிப்பேட்டில் எழுதி ஆசிரியரிடம் காண்பிக்கவும். நன்றி குழந்தைகளே.